எதிர்காலம் என்ன ஆகும்னே தெரியலையே. இங்கே நான் இந்தியால நம்பர் 1 ஹீரோயின் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். அவர் என்னடானா எனக்கு இந்தியா விட்டே கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்க நான் என்ன பண்ணுவேன்? பைத்தியம் தான் பிடிக்கும். இங்க இருந்தாலாவது அட்லீஸ்ட் பாலிவுட்ல ட்ரை பண்ணலாம். அங்க அங்க என்ன பண்றது? அங்கதானே ஹாலிவுட் இருக்கு. ஹாலிவுட் அங்க எவ்வளவு ஆக்டர்ஸ் இருக்காங்க. அங்க எப்படியாவது ஒரு படத்துல நடிச்சிட்டா போதும். ஒரு சின்ன ரோல் கிடைச்சா கூட அதை எவ்வளவு பெரிய விஷயமா பேசுவாங்க. ஒருவேளை எனக்கும் ஒரு இங்கிலீஷ் படத்துல ரோல் கிடைச்சதுன்னா, பட் எனக்கு தான் முதல்ல இங்கிலீஷ் பேசவே வராதே. கண்ட்ரோல் விஷாக்கா, கண்ட்ரோல். நீ மும்பை வேணா போ, அமெரிக்கா வேண்டாம். சரி, இப்பவே பிரதீப் கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். இந்த பாவி எப்பவும் போன் எங்கேயாவது வச்சிருவான். எப்ப பண்ணாலும் சரி போவாது. அன்அவைலபிள், நாட் ரீச்சபிள். என்னாச்சு? ஒன்னும் இல்ல, போன் பண்ணிட்டு இருந்தேன். யாருக்கு? அம்மா அப்பாக்கு தான். இப்போ இவ்வளவு நேரத்திலேயா? அவங்க கிட்ட சொல்லணும்ல, நம்ம ஒரு வாரத்துல ஃபாரின் போறோம்னு. அவங்க என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. உங்களுக்கு தெரியுமா, பிருந்தாவனத்துல இருந்து டெல்லி அனுப்பும்போது உயிரே போற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. 7 கடல் தாண்டி போக போறோம்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்களோ பாவம். நீ கவலைப்படாத. நாளைக்கு காலையில் நானே ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் விளக்கமா அவங்க கிட்ட சொன்னா கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு நல்லா புரியுது தேவகி. ராதிகா எதுக்காக இப்படி பண்றா, ஏன் பண்றான்னு தெரியும். அவ மனசை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆனதாவே நினைச்சுக்கிறா. எனக்கும் ஒரு வகையில சந்தோஷம்தான். என்னோட பொண்ணா வாழ்ந்த ஒரு அருமையான ஜீவன் தன்னோட வாழ்க்கைய கடவுளுக்காகவே முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறா. நாம எதுவும் சொல்லக்கூடாது. அவளோட முடிவை நாம பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும் தேவகி. நீ தினமும் என்ன எப்படியெல்லாம் நல்லபடியா கவனிச்சு பாத்துக்கிற, நீ எப்படி குடும்பத்திலரிங்கிற பாரத்தை சுகமா நினைச்சு சுமந்துக்கிட்டு வர்றியோ, அதே மாதிரி அவ மனசுலயும் ஒரு புருஷன், குழந்தை, ஒரு குடும்பம் இருக்கிறத அவ நினைச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நாம அவ கல்யாணம்னு சொன்னதை ஏத்துக்கிறதுல தப்பே இல்லை. ஒரு பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு தகப்பனுக்கும் சுகமா இருக்கும் தேவகி. நானும் என் பொண்ணு மனப்பொண்ணா டோலில உட்காந்து புகுந்த வீட்டுக்கு போறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ராதிகா தானா முன் வந்து கண்ணனுக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டா. அந்த கண்ணன் தான் அவளோட வாழ்க்கைக்கு பொறுப்பு. அந்த கடவுளோட கையில இவ வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ராதே ராதே. गोविंद गोपाल राधे राधे, 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 गोविंद गोपाल राधे राधे. गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे,
गोविंद गोपाल राधे राधे। சின்ன மருமகளே, தேவா தூங்குறானா என்ன? ஆமா பாட்டிமா, அவர் நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, இப்பதான் தூங்குறாரு. பெரியப்பா, நீங்க கடவுள்கிட்ட ஏதோ வேண்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுப்பா. ஆக்சுவலி நான் இதே மாதிரி காலையில் பூஜைக்கு வரணும்னு தான் நினைப்பேன். ஆனால் என்னமோ தெரியல, இது வரைக்கும் வராமல் இருந்துட்டேன். ஆனால் நேற்று ராத்திரி தேவா அமெரிக்கா போகிறத பற்றி உங்ககிட்ட சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கான பொறுப்பு என்கிட்ட எதுவும் இல்லையே பெரியப்பா. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்கிறேன். பெரியப்பா, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தெரியும். ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறேன் பெரியப்பா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணால் நான் நல்லா வருவேன். ஹலோ, அது அது சாஸ்திரி வீடு தானே? அவர் வீடுதான். இது இது நீ இல்ல? நீ அங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? சாஸ்திரியோட வீட்டுல போய் சொல்லு, இது உண்மையிலே நீதானா? அது அது வந்து நான் ராதிகா. ராதிகாவா? விஷாக்காவோட தங்கச்சி. அப்படின்னா ராதிகா விஷாக்காவோட சகோதரியா? இல்ல, நீங்க பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க குரல் அப்படியே எனக்கு ஒருத்தங்களுக்கு தெரியும். உங்க குரலை கேட்டா அவங்க குரலை கேட்கிற மாதிரியே இருக்கு. நீங்க அப்பா கிட்ட பேசணும்ல, இருங்க கூப்பிடுறேன். இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமா இப்ப? ஆக்சுவலி நான் உங்களை நிறைய தடவை பார்க்கணும்னு நினைச்சேன், பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க விஷாக்காவோட சகோதரி இல்ல, எப்படியும் நீங்க எனக்கு சொந்தம் தானே. ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இப்ப கொஞ்ச நேரம் பேசலாம் இல்ல? சொல்லுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் உங்களை பார்க்கணும். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் உங்களை பார்க்கணும். நீங்க பேசுறத பார்த்தா என்னை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல. ஆனா இனிமே நான் உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்க குரலை கேட்க முடிஞ்ச என்னால
உங்க முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? நான் உங்களை எங்கேயோ எப்பயோ பார்த்திருக்கேன். ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. எந்த வேலையும் எடுத்தா முடிக்கிறதே இல்ல, போட்டது போட்டபடி. நான் போனை வைக்கிறேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, ஒண்ணு ஆகாயத்துல மிதப்பா, இல்ல அப்படியே பூமியில புதைஞ்சு போவான். ராதே கிருஷ்ணா, எல்லாம் தேவகிய சொல்லணும். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த எண்ணம் ஏன் எனக்குள்ள திரும்ப திரும்ப வருது? ஏன் யாரு குரலை கேட்டாலும் எனக்கு அவ குரலை கேட்கிற மாதிரியே இருக்கு. இல்ல, இது தப்பு. இந்த மாதிரி என் மனசு அலப்பாய விட்டா மறுபடியும் நான் பிரச்சனையில மாட்டிக்குவேன். நான் அவரை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போனாலும் அவர் என்கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்காரே. ஏன் விதி இப்படி விளையாடுது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? வீடு பூரா வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனா புருஷனுக்கு சாப்பாடு மட்டும் பொண்டாட்டி கையால தான் போடணும். கேட்டா அதுதான் பத்தினி தர்மம். ரொம்ப தேவை எனக்கு. சின்னம்மா, என்னப்பா? ஏதாவது கொண்டு வரணுமா? விஷம். என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பால்ல கொஞ்சம் தேனை போட்டுட்டு அதை எங்க டேபிள் மேல கொண்டு வந்து வைங்க. சரி. எல்லா கேள்வியும் சின்ன மருமகள் கிட்டதான், எல்லா வேலையும் சின்ன மருமகளுக்கு தான். இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் இல்ல இல்ல இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்து அமெரிக்கா போனா அது பெரிய முட்டாள்தனம் ஆயிடும். ஐ ஹோப் இவ்வளோ நேரம் அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. அப்பா இவ்வளோ நேரம் தேவா கிட்ட அமெரிக்கா போக வேண்டான்னு சொல்லி இருந்திருப்பாரு. நீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா? உங்ககிட்ட தான். நான் நீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களான்னு கேட்டேன். அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்லிட்டீங்களா நம்ம அமெரிக்கா போக போறோம்னு? இல்ல, சொல்லல. எனக்கு தெரியும். நீங்க எங்க அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நாம அவங்க கிட்ட சொல்லாம அமெரிக்கா போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதானே? அமெரிக்கா போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. யார் சொன்னாலும் கேக்குறதா இல்ல. மத்தவங்க என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன? அப்படி இல்ல, நான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் என்ன? அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? ஃபோன் பண்ணேன், ஆனா பேச முடியல. ஏன் வீட்ல யாரும் இல்லையா? இல்ல. எப்ப பாரு வெளியில சுத்துறதே வேலை அவங்களுக்கு. இங்க பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன். சரி, ஓகே. ஆனா இன்னைக்காவது அவங்க கிட்ட சொல்லிடுங்க.
அம்மாடி ராதிகா, என்ன ராதிகா, யாராவது ஃபோன் பண்ணாங்களா என்ன? அது வந்து வாய்ஸ் சரியா கேட்கல. சரி சரி சரி, இதை பாரு, நம்ம எல்லாரும் சீதாம்மா கோயிலுக்கு போறோம். சாயந்தரம் தான் எல்லாரும் திரும்பி வருவோம். நீயும் எங்களோட வர்ற, சரியா? ராதே 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 ராதே. முதல்ல நீ போய் தேவையானதெல்லாம் எடுத்து வை. ஏய் தேவகி, இதோ வரேங்க. சீக்கிரமா, நேரம் ஆகுது இல்ல? சேஷு, இவ்வளவு எதுக்கு இப்போ கூட்டு போனோம்? வீட்டுல எவ்வளவு வேலை அப்படியே கிடக்கு. நம்ம வீட்டுல ஏற்கனவே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா, எனக்கு நல்லா தெரியும். குடுமா, சீக்கிரமா நீயும் ரெடி ஆகு. ராதே கிருஷ்ண ஓமா கிருஷ்ண. வந்து வா. நீ மட்டும் தனியா வீட்டுல உட்காந்து என்னமா செய்ய போற? மனசு தானே குழம்பும். நீ எங்க கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. வான்னு சொல்றேன்ல. ஆளாளுக்கு ஏன் அங்கங்க நிக்கிறீங்க? சீக்கிரம் கிளம்புங்க, நேரம் ஆகுது இல்ல, போலாம் வாங்க. சரிங்க. பரவாயில்ல விடு, என்னால எதையும் தனியா சமாளிக்க முடியும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே தானே தனியா பார்த்துக்கணும். அதனால யாரோட உதவியும் இல்லாம பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். நான் தான் சொன்னேன் இல்ல தேவா, அர்ஜுன் அர்ஜுன் இவ்வளோ பொறுப்பாக இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா அவன் தன்னோட பொறுப்பை இப்பவாவது உணர்ந்தானே. மன்னிச்சிருங்கண்ணே, நீங்க வேணா அப்படி நினைக்கலாம். அர்ஜுன் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நீ ஏன் அப்படி சொல்ற சுசி? இதோ பாரு, அவன் இந்த வேலையெல்லாம் எவ்வளவு பொறுப்பா பண்ணிட்டு இருக்கான். பார்க்குறதெல்லாம் உடனே நம்பிடாதீங்கண்ணே. அர்ஜுனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நிதானத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா செய்வான். எப்போ தண்ணி உள்ளே போகுதோ அதுக்கப்புறம் தலைகீழ மாறிடுவான். மனுஷ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானப்பா. எப்பவுமே அப்படி இருந்துருவாங்களா என்ன? அர்ஜுனும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கான். நீ வேணா பாரு சுசி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் திருந்ததான் போறான். விட்டு கொடுக்க மாட்டீங்களே. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுண்ணே.
உங்களுக்காகவாத நாங்கள் அந்த கடவுள்கிட்ட வேண்டணும். அந்த கடவுள் தான் அவனுக்கு நல்ல புத்தியும் நல்ல நடவடிக்கையும் கொடுக்கணும். கடவுள்கிட்ட நம்ம மனசார வேண்டினா நிச்சயமா அவர் உதவி செய்வாரு. நீ பார்த்துக்கிட்டே இரு சுசி. ஒரு நாள் அர்ஜுன் தன்னுடைய எல்லா கெட்ட நடவடிக்கையும் விட்டுட தான் போறான். ஒரு நல்ல மனுஷனா மாறதான் போறான். ஒரு நிமிஷம். நடந்த தவறுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல. உங்க மனசை நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். உங்களை நான் ஏமாத்திட்டேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்கலாம். உங்களை நான் அவமானப்படுத்திருக்கேன். ஒருவேளை நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அதுதான் ஏமாற்றம். ஏன்னா நான் ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவங்க தெரியும். அந்த விஷயம் உங்களுக்கு முதலே தெரியும்ல. எனக்கு ஏற்கனவே தெரியும் தான். ஆனா அன்னைக்கு அக்னி சாட்சியா கல்யாணம் நடக்கும்போது என்னால் அதை ஏத்துக்க முடியல. அன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்தது என்னோட மனசு, என்னோட ஆத்மா இன்னொருத்தருக்கு சொந்தம்னு. இப்போ நீங்களே சொல்லுங்க, மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு என்னால எப்படி உங்களோட வாழ முடியும்? ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆயிருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க உண்மையதான் சொல்றீங்கன்னு உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். உண்மையதான் சொல்றேன். எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை.